விஜய் தாத்தா, பாட்டி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அஜய்க்கு நான் நல்லது தான் நினைப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டே இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து பேசிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுறாரு. பேசும்போது சொல்றாங்க, "இங்க பாருங்க, நியூஸ போய் ஃபர்ஸ்ட்டு பாருங்க" அப்படின்னு. "என்ன என்ன நடந்தது?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இல்ல வெண்ணிலா வந்துட்டு தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்களாம். அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்க தான்னு சொல்றாங்க" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே எழுந்து நிற்கிறாரு. "என்னப்பா என்ன நடந்தது?" அப்படின்னு தாத்தா, பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. "இல்ல வெண்ணிலா வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காளாம். ஆஸ்பத்திரியில இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஐய்யயோ! என்னப்பா இது? பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இவ்ளோ பெரிய பிரச்சனைய ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி தாத்தா எல்லாருமே அப்படியே ரொம்ப ஒரு மாரி அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜய் அங்கருந்து அப்படியே வராரு. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அங்க பேசிட்டு இருக்காங்க. காவேரி, கங்கா எல்லாருமே. குமரன் அப்படியே ஓடி வராரு. "என்னங்க இப்பதான் வேலைக்கு போனீங்க, அதுக்குள்ள வரீங்க?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "இல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு குமரன் சொல்றாரு. "வெண்ணிலா வந்துட்டு மாடியிலருந்து கீழ குதிச்சு ஒரு மாரி உடம்பு சரியில்லாம ரொம்ப ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்காங்களாம்" அப்படின்னு சொல்றாரு. "அதுக்கு காரணம் விஜய் தான்னு சொல்றாங்க. விஜய அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே காவேரி ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. கண்லேருந்து அப்படியே தண்ணியா வருது. "என்னடி இது? என்னடி நடக்குது? ஐயோ கடவுளே! அந்த பொண்ணு என்ன இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கு? இந்த விஜய் வந்து அந்த பொண்ணு கழுத்துலயே தாலி கட்டியிருக்கலாம் போல இருக்கே! ஐயோ! எல்லாரும் வந்து உன்ன தாண்டி படுத்தி எடுக்க போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரதா கத்துறாங்க. காவேரி அப்படியே வெளிய வராங்க. ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு மாரி வருத்தமா வராங்க. ஃபோன் பண்றாங்க விஜய்க்கு. ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. "ஐயோ! என்ன இது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள விஜய் வண்டி எடுத்துட்டு வராரு. "காவேரி ஏறு, வண்டியில ஏறு" அப்படின்னு சொல்றாரு. ஏறுறாங்க. அப்படியே அழறாங்க காவேரி. "என்னங்க இது இப்படிலாம் நடந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வெண்ணிலா இந்த மாதிரி பண்ணுவான்னு நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இல்லங்க, அன்னைக்கே அவ திமிரா தான் பேசினா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. "தாத்தா வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்க சொல்லியிருக்காரு. அதனால என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் போறேன். இந்த நம்பர்லேருந்து நீ கான்டாக்ட் பண்ணு" அப்படின்னு புது சிம் குடுக்குறாரு. "இல்லன்னா உன்னையும் போலீஸ் கேட்பாங்க" அப்படின்னு சொல்றாரு. குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டோனே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க. அப்படியே அழறாங்க. "இங்க பாரு காவேரி, அழாத சரியா? இந்த பிரச்சனைய சரி பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்றாரு. "அப்படி இல்லன்னா உங்கள அரெஸ்ட் பண்ணி முன்னாடி மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுருவாங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா? பார்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? சரி இப்படியே விட்டுருங்க. நான் இறங்கி போறேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். உன்ன நான் எக்ஸிபிஷன்ல விட்டுட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க விட்டுட்டு அப்படியே போறாரு. காவேரி பயங்கரமா அழுதுகிட்டே போறாங்க. விஜய் யோசிக்கிறாரு. "இப்ப என்ன இது இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கே! இது எப்படி சரி பண்ண போறேன்னே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி போறாங்க. போயிட்டு வெண்ணிலாவ பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க மாமா வெளிய இருக்காரு. பார்த்துட்டு பயங்கரமா அழறாரு. "ஐயோ! இந்த மாரி ஆயிடுச்சே வெண்ணிலாக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க என்ன நடந்தது?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "வெண்ணிலா தான் மாடியிலேருந்து குதிச்சுட்டா. அதுக்கு காரணமே விஜய் தான். விஜய் கல்யாணம் பண்ணிக்கல. அதனால அவ குதிச்சுட்டா" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க அப்படிலாம் பேசாதீங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "நீ தான் காரணம். நீ அப்பயே விட்டு குடுத்துருந்தா வெண்ணிலா எப்படியாவது கல்யாணம் பண்ணியிருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தவொடனே பார்க்குறாங்க. "ஆமா, நீங்க வந்து விஜயோட மிஸ்ஸஸ் தானே?" "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க விஜய் எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அவர் எங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன வந்து விட்டுட்டு அவர் போயிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்ன பேசுறீங்க? அவருக்கு ஃபோன் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நான் பண்ணல." "சரி உங்க ஃபோன குடுங்க பார்க்கலாம்." "ஆன் பண்ணி குடுங்க. குடுங்க லாக் எடுத்து குடுங்க." அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. குடுக்குறாங்க. "ஃபோன் போயிருக்கே. ஃபோன் போலன்னு சொல்றீங்க. எங்க விஜய் எங்க?" "விஜய் இங்க வந்தாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. "இங்க பாருங்க நான் பண்ணேன். ஆனா ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வந்தது. அவரு எடுக்கல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இங்க பாருங்க விஜய அரெஸ்ட் பண்ணாம நாங்க விடமாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு.